வணக்கம். இந்த விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சங்கீதம் 20 ரொம்ப ஆழமா அதே சமயம் ஒரு சுவாரஸ்யமான பயணமா பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. ஒரு மனுஷன் தன் ஆழமான கவலையிலிருந்து எப்படி முழுமையான வெற்றியையும் நம்பிக்கையும் நோக்கி போறான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயணம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். முதல் வசனத்தை கவனிங்க. எடுத்த உடனேயே ஆபத்து நாள் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இது நம்ம கொண்டு போயிடுது. எந்த ஒரு பெரிய விளக்கமும் இல்லாம இந்த ஒற்றை வரி இந்த பகுதியோட அவசரத்தை நமக்கு புரிய வைக்குது. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது நமக்கு முதல்ல என்ன தேவைப்படும்? கண்டிப்பா ஒரு அடைக்கலம் தானே. அதைத்தான் இந்த வசனம் ரொம்ப அழகா உறுதிப்படுத்துது. இந்த முழு விளக்கு உரையையும் நாம 5 முக்கிய தலைப்புகள்ல பார்க்க போறோம். ஆபத்து நாளில் அடைக்கலம், 10 நல்வாழ்த்துகள், யாக்கோபின் தேவன், கர்த்தர் ரட்சிக்கும் வல்லமை, அப்புறம் தேவனின் நாமமே மேன்மை. முதல்ல ஆபத்து நாளில் அடைக்கலம், இதை பற்றி பார்க்கலாம். இந்த பழங்கால ஜெபத்தோட பின்னணிய நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது சியோன் மலையிலிருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கேட்கப்படுற ஒரு உதவிக்கான கூக்குரல். இங்க தேவன் எங்கேயோ தூரத்திலிருந்து நம்ம வேடிக்கை பார்க்கறவர் கிடையாது. நம்ம ஆபத்துல உடனே இறங்கி செயல்படுறவர். நம்ம காணிக்கைகளையும் வலிகளையும் அவர் நினைவு கூர்ந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புறார் அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. அடுத்தது 2வது பகுதி, 10 நல்வாழ்த்துக்கள். முதல் 5 வசனங்களை இந்த விளக்க உரை எப்படி நுணுக்கமா பிரிச்சு காட்டுதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு விசுவாசிக்கு சொந்தமான 10 குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்களை இது நேர்த்தியே பட்டியலிடுது. ஜெபத்தை கேட்பது, உயர்ந்த அடைக்கலமாவது, ஒத்தாசை அனுப்புவதுன்னு ஆரம்பிச்சு உங்க மன விருப்பத்தின்படி தந்து ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவது வரைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான தெய்வீக பாதுகாப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 10 நமக்கு சொந்தமானதுன்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வருது இல்லையா? இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். யாக்கோபின் தேவன். முதல் வசனத்திலேயே நாம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய இறையியல் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. தேவன் தனக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த பேர்ல தான் அது இருக்கு. யாக்கோபு அப்படின்னா ஏமாற்றுகிறவன் அர்த்தம். இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன் தன்னை ஒரு ஏமாற்றுகிறவனோட அடையாளப்படுத்திக்க சம்மதிக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய முரண்பாடு. உண்மையிலேயே இது நம்ம உள்ளத்தை உருக்குற ஒரு விஷயம் தாங்க. நமக்கு எந்தவித தகுதியும் இல்லாதப்ப கூட அவருடைய கிருபையும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. யாக்கோபின் தேவன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய இரக்கம் மறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அடுத்தது 4வது பகுதி, கர்த்தர் ரட்சிக்கும் வல்லமை. இந்த சங்கீதத்தோட 6ஆம் வசனம் எப்படி தன்னோட துணிய மொத்தமா மாத்துது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஒரு வேண்டுதலா இருந்த ஒரு விஷயம் இப்போ கர்த்தர் கண்டிப்பா ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு முழுமையான நிச்சயத்துக்கு மாறுது. இந்த இடத்துல ஒரு நேரடியான ரொம்ப ஆழமான கேள்விய இந்த விளக்க உரை முன்வைக்குது. நீர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீரா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை காப்பாற்றுவார், தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு இது ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். தேவன் தீவிரமாக காப்பாற்றுகிற, செவி கொடுக்கிற அந்த அபிஷேகம் பெற்றவர்களா நாம இருக்கிறோமா? இத ஒரு நிமிஷம் நின்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 5வது பகுதி, தேவனன் நாமமே மேன்மை. 7 மற்றும் 8ஆம் வசனங்கள்ல இந்த சங்கீதத்தோட மிக உயர்ந்த ரொம்ப வலிமையான ஒரு கட்டத்தை நாம பார்க்கறோம். இங்க இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் உலகத்தோட பலமான இரதங்கள், குதிரைகள், அதாவது மனித பலத்தோட அடையாளம். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய நாமம், அதாவது தெய்வீக அதிகாரத்தோட அடையாளம். மனித பலத்தையும் உலக அதிகாரத்தையும் நம்புறவங்க ஒரு நாள் கண்டிப்பா முறிந்து விழுவாங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்து குறித்து மேன்மை பாராட்டுகிறவங்க எப்பவுமே எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் அப்படிங்கறத இது கண்முன்னாடி படம் பிடிச்சு காட்டுது. சரி, இத வெறுமனே கேட்டுட்டு அப்படியே போயிடாம நம்ம அன்றாட வாழ்வுல இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? இதுக்கு ஒரு அருமையான வழிய இந்த விளக்க உரை கொடுக்குது. உங்க வேதத்துல தேவனோட பெயர்கள் வர இடங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நிறமுள்ள பேனாவால அடிக்கோடிடுங்க. அந்த பெயர்களை தினமும் வாசிச்சு துதிச்சு அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. உலகத்தோட பலங்களை நம்புறதை விட தேவனோட பெயர்களை நம்புவதற்கு இது ஒரு பிரமாதமான பயிற்சி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த நம்பிக்கை எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணம் எலிசாவோட நிகழ்வு தான். எதிரியோட இரதங்களும் படையும் அவரை சுத்தி வளைச்சிருந்தப்போ அவர் வேற எதையுமே நம்பல, தேவனை மட்டுமே சார்ந்திருந்தார். அதனாலதான் அவருக்கு ஒரு அற்புதமான விடுதலை கிடைச்சது. நம்ம சார்ந்து கொள்ள வேற எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, எந்த ஒரு பெரிய இரதத்தையும் ஜெயிக்க தேவனுடைய நாமம் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவம் ஆணித்தரமா நிரூபிக்குது. நாம இப்போ இந்த விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
9ஆம் வசனத்தோட இந்த இறுதி வேண்டுதலோட நான் உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்குச் செவி கொடுப்பாராக. இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்களை வைச்சு உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட வாழ்க்கையில அடுத்த ஆபத்து நாள் வரும்போது நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்ட போறீங்க? உங்களோட அடைக்கலமா எதை மாற்றுவீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கும்.